Hi students, welcome to my channel. Today we are going to learn trial balance exercise sum number 2. Let's say prepare the trial balance from the following information. Name of accounts கொடுத்திருக்காங்க. ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு எந்த ஐட்டம்லாம் டெபிட் பேலன்ஸ் வரும் எந்த ஐட்டம்லாம் கிரெடிட் பேலன்ஸ் வரும்னு நோட் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் போட ஆரம்பிக்கணும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசட்ஸ் எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் தான் வரும். இன்கம் அண்ட் லைபிலிட்டிஸ் எப்பவும் கிரெடிட் பேலன்ஸில் வரும். ட்ரையல் பேலன்ஸு எப்படி எழுதணும்னா சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட், எல்எஃப் காலம், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸு. பேங்க் லோன் லைபிலிட்டிஸ், ஸோ கிரெடிட் பேலன்ஸ். பேங்க் லோன் 2 lakh rupees. பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டிஸ், அதுவும் கிரெடிட் பேலன்ஸில் தான் வரும். ஸோ பில்ஸ் பேயபிள் 1 lakh. Stock asset debit balance, so stock 70,000. Capital liabilities, so credit balance, capital 2,50,000. Purchase 1,80,000, purchase namakku expenses, so debit balance, purchase 1,80,000 debit balance. Sales namakku income, அதனால் credit balance, so sales 3 lakh credit balance. Debtors asset 4 lakh debit balance. Bank asset 2 lakh debit balance. ஸோ இந்த ரெண்டு டோட்டலும் அதாவது டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸை டோட்டல் பண்ணால் ஈக்குவலாக நமக்கு வரணும். ஸோ இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா 8,50,000. டெபிட் பேலன்ஸ் 8,50,000, கிரெடிட் பேலன்ஸ் 8,50,000. அமௌண்ட் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.